Class 16. இதில் என்னென்னா லேசி டைஸி ஸ்டிச் எப்படின்னு பார்க்கலாம் ஜர்தோசியில். ஸோ இது வந்துட்டு ஃபுல் ப்ளவுஸ்க்குமே கூட இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மாடர்னாக வெஸ்டர்னாக அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து கோர ஜர்தோசி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுதான் எடுக்கணுன்ட்டு இல்லை, உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதாவது தின்னு இருந்தால் கூட அதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக போகக்கூடாது. பட் ஆனால் உங்களோட நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளவர் போடணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே அதாவது எத்தனை பெட்டல் இருக்கோ அத்தனை பெட்டலுக்கும் நீங்கள் வந்து ஜர்தோசியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல, அதை செயின் ஸ்டிச் மாதிரியே தான் வரும். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஜர்தோசி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜர்தோசி இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே அந்த இடத்துலையே எகெயின் அந்த நீடியில் கீழே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ சேம் இதுலேயுமே இப்படி பிடிச்சிட்டு உள்ளேருந்து எடுங்க. ஃபஸ்ட்டு அது இன்னரில் போடுவோம்ல, ஸோ உள்ளேருந்து இப்படி எடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா லேசி டேசினா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஜர்தோசி கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி ஜர்தோசியை கட் பண்ணிவிட்டு ஸோ எகெயின் அதுலேயும் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது இப்படியே குத்தினாலும் சரி, இதில் வந்துட்டு இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜம்கி வந்து வச்சு பஞ்ச் பண்ணுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஜம்கி எடுத்திருக்கேன். அவுட்டரில் குத்தும் போது இந்த ஜம்கியோட ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஸ்டிச் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு உள்ளேருந்து கீழே வந்து அதாவது அந்த ஜர்தோசிக்கு உள்பக்கமாக கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துட்டு அந்த குட்டி ஜர்தோசி இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டுட்டு எகைன் இந்தாண்ட கீழே இறக்கும் போது ஜம்கிக்குள்ளே குத்தி இறக்கணும். ஸோ இதுதான் வந்து லேசி டேசி ஸ்டிச்சு. இது வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனுக்கெலாம் அழகாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து சைஸ் ஒரே மாதிரியே போடுங்க. ஃப்ளவர் போடுறீங்கன்னா ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரியே இருக்க மாதிரி போடுங்க. இப்படி எடுத்துடுறீங்க, இப்படி வந்துடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இருந்து உள்பக்கமாக இந்த ஜர்தோசியோட உள்பக்கமாக நீடியில் மேலே எடுத்து அதுக்கப்புறம் இதை வந்து இந்த குட்டி ஜர்தோசி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணுங்கள். குட்டி ஜர்தோசி இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜம்கி வேணும்னா நீங்கள் போடலாம், இல்லைனா ஜம்கி இல்லாமல் கூட நீங்கள் வந்துட்டு வெளியே குத்திக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜம்கி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கும். பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நீங்கள் இந்த கோர ஜர்தோசி தான் யூஸ் பண்ணணுன்ட்டு எந்த நீடும் இல்லை. உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்துலேயே குத்துங்க. பிடிச்சிட்டு கீழே இருந்து உள்பக்கமாக நீடியில் மேலே வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் எகெயின் இந்த குட்டி ஜர்தோசி அதில் லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜம்கி எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக குத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜம்கி இல்லாமல் இருக்கும் பார்க்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான்.
இப்படி போட்டுட்டு நல்லா கீழே பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிச்சஸ்க்கெலாம் வந்துட்டு நீங்கள் ஜர்தோசியை இழுத்து கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்கில் நான் சொல்லுவேன்ல ஒரு சில ஸ்டிச்சஸ்க்கு இழுத்து போடுங்கன்னு. ஸோ இதுலக்கெல்லாம் அப்படி போட தேவையில்லை. நார்மலாக ஜர்தோசி இருக்க போலேயே போடுங்க. இந்த கீழே இறக்கிட்டு இந்த குட்டி ஜர்தோசியை கீழே இறக்கிட்டு ஜம்கியை பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே, இங்கே பாருங்கள், இது பக்கத்துலேயே வச்சு கீழே இழுங்க. இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச். டைட் மட்டும் கொடுத்துக்கோங்க, அது லூஸ் ஆகிட போகுது. நூல் வந்து நீங்கள் கீழே பிடிச்சி இழுத்து நல்லா டைட் கொடுக்கலன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டிச் ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும். நல்லா இப்படி பிடிச்சி கீழே இழுத்து இதை டைட் கொடுங்க. பாருங்க. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. நீங்கள் ஃப்ளவர் இந்த மாதிரி ஃப்ளவர் ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக கூட இந்த மாதிரி போடுவாங்க. உள்ளே வந்து ஒரு ஸ்டோனோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெஞ்ச் நாட் ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லைன்னா திலகம் மாதிரி ஷேப்லலாம் போடுறீங்க, இதையோ எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த திலகம் மாதிரி ஷேப்லலாம் அவுட்டர் சைடு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்குமே கண்டிப்பாக டிசைனில் போட்டு தான் அனுப்பணும். நீங்கள் பின் இன்ட்ரெஸ்ட் ஆப்பில் லேசி டேசி ஜர்தோசி ஸ்டிச்சுன்னு போட்டிங்கன்னா நிறைய ஸ்டிச்சஸ் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி செலக்ட் பண்ணி போடுங்க. ஏன் உங்களை நான் அதில் உங்களையே பார்த்து போட சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துல அது யூஸ் பண்ணுன்ற மாதிரி உங்களுக்கு தாட் வரும். ஸோ அதுக்காக தான் கண்டிப்பாக இந்த லேசி டேசி ஸ்டிச்சும் டிசைனில் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ லாக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் எப்படி லாக் பண்ணணும், கீழே வந்துட்டு இன்சர்ட் பண்ணி கீழே 2 சுற்று சுற்றிட்டு எடுத்திங்கன்னா லாக் ஆகிடும். தேங்க்யூ.